ஹலோ வணக்கம். பாஸ்தா பிரியாணிங்க ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பிடி கறிவேப்பிலை, கறிவேப்பிலை கம்மியாக இருக்கணுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். புதினா கொஞ்சம், ஒரு அரை டம்ளர் தயிருங்க, ஒரு 50 ml தயிர் போதும். அதுக்கடுத்து ஒரு 1/2 லைம் வேணுங்க. ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை போதும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், குக்கரை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வதக்கிடணுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் பட்டை லவங்கம், இந்த இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி அதில் போட்டுருந்தாங்க. இது மொத்தத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த பாஸ்தாவை அளந்து வச்சுக்கணுங்க. ஒரே ஒரு முறை ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும்போது இதையும் அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணுங்க. 1 டம்ளர் பாஸ்தாவுக்கு 1 டம்ளர் தண்ணி தாங்க. அது இந்த தயிரும் அதிலே போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதுக்கடுத்து மேலே தேவைன்னா மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாங்க. மசாலா கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க 1/2 ஸ்பூன் மசாலா, பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இந்த பட்டை லவங்கமே எனக்கு போதுன்றதுனால நான் அதுவே போட்டுட்டேங்க. 1 டம்ளர் பாஸ்தாக்கு 1 டம்ளர் தண்ணி போட்டு கலந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டுட்டு 2வது விசில் வரும்போது நம்ம நிறுத்திடணுங்க. மேலே லைம் போட்டுடணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மழைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் வேணுன்றவங்க இது எல்லாத்தையும் வதக்கும் போதே சிக்கன் போட்டு வதக்கிட்டு இதே போல ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பலபலன்னு இருக்குங்க. வெயிலுக்கு இந்த மழைக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க. எல்லோரும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே புதினா கொத்தமல்லி எல்லாம் போடுறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் ஆறின பிறகு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க.